வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வெள்ளிக்கிழமை வழிபாடுன்னு ஒன்று போட்டிருந்தேன். மக்களாகி உங்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல வியூஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம். இது எல்லாமே உங்களோட ஆதரவுனால தான் இது சாத்தியம். இப்போ நம்மளோட சேனல் இன்றளவுக்கு இன்று ஒரு தகவல் சுதமா சேனல் இன்னைக்கு நல்ல டக்குன்னு போட்டோன்னே உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் உங்களோட பேராதரவும் மற்றும் கடவுளோட அனுகிரகம் தான். ஸோ அந்த வகையில் சரி நான் பார்த்தேன். அப்போது நான் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு பிடிக்குதுன்னு யோசிச்சு தான் இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய்க்கிழமையில என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் நம்ம கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இது நான் செஞ்ச வழிபாடு தான். சாரி, மன்னிச்சுக்குங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே போட்டிருந்தா நீங்களும் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. பரவாயில்ல, லேட்டாக தான் போடுறேன். நீங்கள் அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேருந்து இது பண்ணிவிட்டு தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். ஏன்னா இதை நான் செஞ்ச ஒரு 8 மாதம் நான் செஞ்சேன். எனக்கு கடன் அடைக்கிறதுக்குண்டான வழி அந்த ஆண்டவன் நல்ல வழியையும் மார்க்கத்தையும் எனக்கு காமிச்சாரு. அதில் எந்த டவுட்டுமே பட வேண்டாம். கடன்னாவே 2 தான். நம்ம 2 கடவுளை வழிபாடலாம். ஒன்று நம்மளோட சாக்ஷாத் திருப்பதி பெருமாள், இன்னொன்று நம்ம மயிலோன் தான். மயிலோன்னா முருக கடவுள் தான். ஏன் இந்த 2 கடவுளுக்குமே அதிகம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, இவர் திருப்பதி பாலாஜி பெருமாள் பார்த்தீங்கன்னா அவரோட கல்யாணத்துக்கு குபேரன்ட்டு தான் செல்வ நலன்களை கடனாக பெற்றார். அந்த கடனுக்குண்டான வட்டியைத்தான் இப்ப வரைக்கும் அடைச்சிட்டு இருக்கு. அந்த வட்டி யார் தரோம்? நாம தான் கொண்டு போய் உண்டியல்ல போடுறோம். அப்போ நம்மளோட வேண்டுதல்கள் கண்டிப்பா அவருக்கு செவி சாய்க்கும், காதுல விழும். அதனாலதான் நம்ம பிரச்சனைகளை இப்ப வரைக்கும் கடன் பிரச்சனை தீர்க்கறதில்ல. எப்பவுமே திருப்பதி கோயில்ல இப்ப வரைக்கும் கூட்டம் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். திருப்பதி போனா திருப்பம்னு சொல்றது எந்த வகையிலும் மாற்று கருத்தே கிடையாது. அது ரொம்ப நல்லதுதான். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது திருப்பதி போயிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் முருகர் கோவில் நீங்க எந்த கோயில் வேணாலும் போகலாம். அதுலயும் முக்கியமா இந்த திருஆவினன்குடிய சொல்றாங்கன்னா, திருஆவினன்குடி அவரோட மாமியார் யாரு? அத்தை மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் முருகனுக்கு செல்வ நலன்களை கொடுத்த திருத்தலம் திருஆவினன்குடி. அந்த திருஆவினன்குடியில மகாலட்சுமி தாயார் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட எல்லா செல்வ நலன்களையும் கொடுத்து உன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நீ அருள் பாலிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த ஸ்தலம் தான் திருஆவினன்குடி. இப்ப நம்ம பதிவுக்கு வரும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர நல்லா தெரிஞ்சுக்குங்க. கடன் திங்கக்கிழமை வாங்குங்க. செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓர டயத்துல மட்டும் அடைங்க. அது பேங்க்குக்கு போய் அடைஞ்சாலும் சரி, ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு அர்ஜென்ட் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்க. தரேன்னு சொல்லி அந்த செவ்வாய் ஓரையில நீங்க கொடுங்க. எந்த செவ்வாய் ஓரையில அடைச்சாலும் நல்லதுதான். சீக்கிரம் அடைக்கிறதுக்குண்டான வழி நமக்கு தெரியும். அதுக்குண்டான மார்க்கும் ஆண்டவன் காட்டுவார். அதுலயும் நீங்க செவ்வாய் ஓரையில அடைச்சு பாருங்க. அந்த கடன் உங்க கண்ணுக்கே தெரியாம சீக்கிரமே காலியாயிடும். ஏன்னா அந்த மாதிரிதான் நான் நிறைய லோனை அடைச்சேன். ஒரு செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கி செவ்வாய் ஓரையில தான் ஒரு பார்ஷியல் பேமெண்ட் கட்டினேன். அது எனக்கே தெரியல அது எப்படி அடைச்சேன்ட்டு. அந்த மாதிரி நான் ஏகப்பட்ட கடன்களை நான் அடைச்சிருக்கேன் இந்த வழிபாடு பண்ணி தான். இந்த வழிபாடு பண்ணா ஆண்டவன் நமக்கு ஏதோ ஒரு வகையில இந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான மார்க்கத்தையும் வழியையும் நம்ம காட்டுவார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, நம்மளோட உழைப்பு ரொம்ப முக்கியம். அதாவது இது எதுன்னா, நிறைய பேருக்கு நிறைய உழைப்பு போடுவாங்க, அப்படியே மாங்மான்னு வேலை செய்வாங்க. ஆனா அதுக்கு உண்டான அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இது. அந்த உழைப்புக்கேற்ற பலனை பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு முறைகள்ல தான் இது ஒண்ணு. நான் வேலை செய்ய மாட்டேன், வெறும் பூஜை மட்டும் செய்வேன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ நம்மளோட வேலை முக்கியம். ஸோ செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் என்ன பண்ணணும்னா 3 வேளையில செவ்வாய் ஓரை வரும். காலை 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, மாலை 8லேருந்து 9 வரும். அந்த 6 மணிக்கு மேலேன்றது ஜென்ரலாக நம்ம விளக்கேற்றுற டைம், அதனால அப்படி போட்டிருக்கேன். இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7க்கு என்ன பண்ணுங்க, முன்னாலே முருகர் படத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. முக்கியமா செவ்வரளி பூ விலை அதிகமா இருக்காம சும்மா உதிரி பூ ஒரு 10 15 கூட வாங்கி சாமிக்கு அழகா அர்ச்சனை பண்ற மாதிரி போட்டுருங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எங்க உங்களுக்கு சீப்பான எந்த பூ கிடைக்குதோ வாசனை உள்ள பூக்கள் வாங்கி சாமிக்கு போடுங்க. ஆனா செவ்வரளி மலர் ஒன்னாவது இருக்கணும், ரொம்ப நல்லது. காலை 6லேருந்து 7க்குள்ள என்ன பண்ணுங்க, பாசி பருப்பு பாயாசம் குக்கர்ல வச்சு அழகா அதுல கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு சாமிக்கு நைவேத்தியமா வச்சு உங்க வேண்டுதல்ல வேண்டிக்குங்க. நான் இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிற முருகா, எனக்கு தொடர்ந்து நான் செய்யற இந்த 3 வழிபாட்டையும்
என்னோட கடன் இல்லாம போகணும்னு வேண்டிக்கிட்டு உங்களோட செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணி 7 மணிக்கு டோக்கனை போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரும் இல்லையா, அப்ப என்ன பண்ண தெரியுமா, பசுமாட்டுக்கு 3 பொருளை சேர்த்து நீங்க தானமா கொடுக்கணும். ஒண்ணு பாசிப்பருப்பு, இன்னொன்னு பச்சரிசி மற்றும் வெல்லம். இது என்ன பண்ணணும்னா, நீங்க தண்ணி ஊத்தி ஊற வச்சும் வச்சிரலாம், அப்படியே கூட மாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே நீங்க கலந்து வெல்லம் இது கலந்தாலும் நல்லா மாடு விரும்பி சாப்பிடும். இதை நான் கையால கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதை வந்து நீங்க பசுமாட்டுக்கு 1லேருந்து 2க்குள்ள தானமா கொடுத்துடணும். கொடுத்துட்டு வந்து தான் நீங்க சாப்பிடணும். அது வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்க தேவையில்ல. ஆனா இதை கொடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட நம்ம விரதம் வந்து பூர்த்தி ஆகும். ஆனா அப்ப கொடுக்கும்போது முக்கியமா நீங்க ஒண்ணு வேணும். ஏன் பசுமாட்டுக்குன்னா, பசுமாட்டுல தான் 33 தேவர்களும் ஐக்கியமாயிருக்கிறதா நமக்கு தெரியும். அப்ப பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கும்போது நம்ம என்ன வேணும்னா, 33 தேவர்களும் இங்க சஞ்சரிக்கிற இந்த இடத்துல நாங்க என்ன நான் கொடுக்குற அந்த தானத்தை ஏத்துக்கிட்டு என் வாழ்க்கையில எந்த கடனுமே இல்லாம எனக்கு வாழ்க்கையில நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தை நீ கொடுக்கணும் சுவாமின்னு சொல்லிட்டு 33 தேவர்கள்ட்ட நீங்க வேண்டிக்கணும். அதுதான் அங்க முக்கியம். அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு மேல நீங்க முருகனை நினைச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றணும். அதனாலதான் நான் மாலை 6 மணிக்கு மேல சொல்லிட்டு மெயின் ஷீட்ல கொடுத்தேன். அதுக்கப்புறம் 8ல இருந்து 9 வர அந்த நேரத்துல வந்து நீங்க என்ன பண்ணா வெற்றிலை தீபம் ஏத்தலாம். வெற்றிலை தீபம் என்ன பண்ணணும்னா, அதுக்கு தனி பதிவு கொடுக்குறேன். அது நான் எப்பவுமே ரெகுலரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது 8ல இருந்து 9க்கு வெற்றிலை தீபம் ஏத்திருவேன். 6 வெத்தலை வச்சுக்குவேன். நடுவுல ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துவேன். சாமி கிட்ட வேண்டிக்குவேன். இதுக்கப்புறம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஏன்னா இதை நான் செஞ்சு நான் பலன் கண்டது. அதனால தான் நம்ம சேனல்ல இப்ப நான் இதை அப்லோட் பண்றேன். நீங்களும் இதை படிச்சு பயன்படுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.